இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? சரவணன். சரவணன். சரவணன் எந்த ஊரு? சாமசிவபுரத்தில் தான் எல்லாரும் வந்துருக்கு. ஐடிக்கு மொத்தமே சாமசிவபுரத்தில் இருந்து தான் நாங்கள் பாட்டுக்கிட்டு அஸ்தான கேள்வி கேட்டுருக்கோம். இதுக்கு அஸ்தான பதில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சரவணன். சரவணன் யார் பேர்? சரவணன் எந்த சாமி பேர்? முருகர் பேரா? முருகர் பேருங்க தெரிஞ்சு இருக்கு. நாங்கள் தெரியாத வச்சிருக்கோம் பேர். முருகர் பேரை தான் என் வீட்டில் வந்து பாசமாக வந்து சரவணன் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த சரவணன்ற பேரில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? எதுவும் செய்ய முடியாதா? சரவணன் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது மாற்றணுன்னா நம்ம வேணும்னா மாற்றிக்க வேண்டியது. அதான் உனக்கு எதாவது மாற்றணும். வேறு என்ன பேர் மாற்றலாம்னு ஆசைப்பட்றேன்? எனக்கு அந்த பேர் வேணாம், எந்த பேர் நல்லா இருக்குது. கொடுத்த பேரை போதும்ப்பா, இதே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இருக்கிற நடிகரில் உனக்கு பிடிச்ச நடிகர் யார்? விஜய். விஜயா? ஏன் விஜய் ரொம்ப பிடிக்குமா? அவர் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? விஜய் படம் நல்லா இருக்குங்க, கேட்டுக்குங்க. பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. இதில் அவ்வளோ பிடிச்ச படம் எந்த படமா உனக்கு? துப்பாக்கி. துப்பாக்கி தானே? துப்பாக்கி தான் ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கியில் அவர் என்ன டைலாக் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் அதில் சொல்கிற டைலாக்ல எல்லா டைலாக்கும் நல்லா தான் இருக்கும். எல்லா டைலாக்கும் நல்லா தான் இருக்கும். வேறு எதுவும் அதில் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் இல்லை அப்படின்றாப்புல. தமிழ் தெரியுமா? தமிழ் தமிழ் தான் பேசின்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே கேள்வி கேட்டேன் அவ்வளோதான். அந்த தமிழ் வந்து என்ன இப்போ நேரம் பேசிட்டு இருக்குது தமிழ் தான். இந்த தமிழ் வந்து திருக்குறள் ஒன்று இருக்கு இல்லையா? தெரியுமா? திருக்குறள் எழுதியா? திருவள்ளுவர். எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, நாங்களாம் கரெக்டாக சொல்லுவோம்ல. திருவள்ளுவர். எத்தனை குறள் இருக்குது மொத்தம்? 1333. 1333. 30 தானே? 3 கொஸ்டான். அப்போ எழுதினால கொஸ்டாலா? எழுதல இன்னும் எழுதலை. பொறுமையாக நீங்கள் பொறுமையாக இருங்க. 3 நாள் அப்புறமா எழுதி கொஞ்சமாக நான் சேர்த்துடுவேன் வருவான் அப்படின்றாவில். அதில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133. 133 அதிகாரமா? இது கரெக்டா? இதில் 3 ஏதாவது கூட்டலாம் குறைக்கலாமா? ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு? 10 பாட்டு. 10 பாட்டு. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்களோ. இவர் போய் தமிழ் போய் தெரியலன்னு. சரவணன் நினைச்சிங்க தமிழ் கடவுளாம் முதல் கடவுள் என்ன கடவுள்? அது தெரியலையா? அதாவது தமிழ் கடவுள் முதல் கடவுள் வந்து நம்ம முருகர் தாங்க. அதனால் முருகர் பேர் வச்சுட்டு இது கூட தெரியலனாக்கா அப்புறம் இருக்கிற யாராவது பார்த்தா திட்ட மாட்டாங்க. என்ன தம்பி சரவணன் பேர் வச்சுட்டு இப்படி தப்பாக சொல்லிவிட்டே அப்படின்ட்டு. சரவணன் சொன்னது எல்லாமே சரிதான். தம்பி இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வலது சாமி சொல்கிறாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, காவேரி நதியின் நீளம் எவ்வளவு? ஒரு 600 அடி இருக்கும். 600 அடி இருக்குங்க. அங்கேருந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் எங்கே ஒரு இடத்துல கடை இருக்கும். கடையில் போயிட்டு 1 அடி ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கின்னு அப்படியே டிக்கு 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 டிக்குன்னு அப்படியே வச்சுக்கினே போனால் 600 அடி போனால் அங்கே படுக்குன்னு முடிஞ்சிடும். அப்படி தானே? இந்த விஷயத்தை உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? நானே என் மைண்டில் வந்தது. அதாவது இவருடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் இவரே இங்கேருந்து யோசனை பண்ணி பார்த்தாரு. அது 600 அடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ இதெல்லாம் மற்றவங்ககிட்டயும் போய் சொல்லுவியா? அதே போல் காவேரி 600 அடி இருக்குதுப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுவியா? இப்படிலாம் வெளியே போய் சொல்லிடாத, மற்றவங்களும் தப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. யார் சரியாக சொல்கிறான்றதை பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? அருளானந்தம். இது நிகழ்ச்சி எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா? வாலாஜியில் சாய் மொபைலுக்கு வந்துருக்கேன். சாய் மொபைல்ஸ் ஓரமா நாங்கள் வந்துருக்கோம். எதுக்காக வந்துக்கிறோம் அப்படின்னா, அசுத்தலான கேள்விகளை நிறைய கேட்டிருக்கோம். அசுத்தான பதில் நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முழுக்க வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாலாஜி சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜி சாய் மொபைல்ஸில் வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. என்ன பட்ஜெட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு பரிசுகள் உண்டு. உங்களுக்கு வந்து இப்போ வாடிக்கையாளர்கள் நலனை கருதி இப்போ வந்து சாய் மொபைல்ஸ் வந்து ஆற்காடில் வந்து புதுசாக வந்து ஒரு கிளையை திறந்துருக்காங்க. இந்த இது எந்த இடத்துல இருக்குது இந்த கடை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லட்சுமி திரையரங்கம் அருகில் வந்து இது வந்து வச்சுருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லா பிராண்டட் மொபைலும் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா ஆற்காட்லேயும் வந்து உங்களுக்கு அதுக்காக தேவையான மாதிரி எல்லா வசதிகளும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உடனே நீங்கள் மொபைலை வாங்கணும்னு ஆசைப்பட்டால் உடனே கிளம்பி வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா சாய் மொபைல்ஸ் வாங்க நேசிக்கு போவோம். என்ன பண்ணுறீங்க? ஐடிஐ படிக்கிறேன். ஐடிஐயா? ஐடிஐ என்ன சம்மந்தமாக படிக்கிறீங்க? எலக்ட்ரிஷியன் சம்மந்தமா? இதில் எலக்ட்ரிஷியனில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது? பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது படிக்கணும். பேசிக்காக முதல்ல படிக்கணும். படிச்சிட்றோம். அடுத்தது அதோட அப்ரெண்டிஸாக போகணும். படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும்.
அதானே அவங்க வேலைக்கு சேர்ந்தோன்னா 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சோம்னா இவர் என்கிட்ட தான் வேலை செஞ்சாரு, இவர் கற்றுக்கினாரு, இவருக்கு விவரம் தெரியும்னா அவர் ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாரு. அந்த லெட்டர் எடுத்துன்னு எங்கே போனோம்? அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு போகணும். அது எதுன்னு பக்கத்தில் இன்னொரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி உள்ள போயிடணும். அந்த கம்பெனியில் போயிட்டு வேலை செய்யணுமா? அப்புறம் அது வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணோம்? சேலரி தருவாங்க, வாங்கி வீட்டுக்கு நேராக சேலரி கொடுப்பாங்க, வாங்கி நேராக வீட்டுக்கு வந்துருங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது மறுபடியும் கம்பெனி போகிறதே இல்லையா? அதோட அவ்வளோதான். போகக்கூடாது. அதாவது சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா அந்த சம்பளம் காலியாக அந்த பக்கம் தலை வச்சு கொடுக்காதீங்க. சம்பளம் காலி ஆகிட்டோன்னே அங்கே போய் ஐயா வந்துட்டோம் ஐயா, இந்த மாதம் ஏதாவது வேலையை கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னா சரி போ அப்படின்னாரு. மறுபடியும் அந்த மாதிரி சம்பளத்தை வாங்குறோம், மறுபடியும் சம்பளத்தை செலவு பண்ணுறோம், அந்த பக்கம் போகிறது கிடையாது. இதுதானே நல்ல விஷயம். இது மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால நிறைய கம்பெனி இழுத்து முட்டு போய்ங்களா. இப்போது ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்று போகிறோம், ஒரு மிஷினில் வந்து கரண்ட் வருதா இல்லையான்றதுக்காக. நம்ம எப்படிலாம் போனோம்னா அந்த கரண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்டர் வச்சு செக் பண்ணோம். டெஸ்டர் இல்லைன்னா ஒயர் ரெண்டும் ஸ்பார்க் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஸ்பார்க் பண்ணி பாருங்க. சரி, ஸ்பார்க் பண்ணால் ஸ்பார்க் வரலனா அப்போ லைன் வரலன்னா ஸ்பார்க் வரலன்னா லைன் வரல தான். அதுக்காக சில பேர் எடுத்தும் போயிட்டு விரல வச்சு பார்க்குறதா செய்யாதீங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான வேலை. கரண்ட் உங்களை பிடிச்சிக்கும். தெரிஞ்சது மட்டும் தெரிஞ்ச வேலை செய்யுங்க. தெரியலன்னா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை செய்வீங்க. நீங்களாம் நானாக இறங்கி நான் போய் அதை ரிப்பேர் பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் மாட்டினவங்களாம் தான் ஆச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் செய்ய, தெரியலன்னா அதுக்கு பக்கமே போகாமல் அது உண்டானவங்களை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி சொல்லலாம். மின்சாரத்தை எப்படி சேமிப்பது? இப்போ ஒரு பொருள் இருங்க வராரு, அது பேர் தெரியலைங்க. சரி, ஏதோ ஒரு பொருள் இருக்குது கேட்டுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா சேவ் ஆகும் கரண்ட்டு. அப்படியா? அதாவது என்ன பண்ணுங்க, நீங்கள் டிவி பார்த்துனீங்கன்னா படுக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் சேவ் ஆகிடும். அப்படிதானே? மேலே லைட் எஞ்சிங்க பார்த்துனீங்கன்னா டபுக்குன்னு ஆஃப் பண்ணுங்க, கரண்ட் மிச்சமாகிடும். ஃபேன் ஓடிக்குதா டபுக்குன்னு நிறுத்திருக்கோம், முடிச்சிடும். அப்படிதானே? அதோட பேசாத இபி ஆஃபீஸில் நம்ம துட்டு கட்டாத விட்டு அவங்களே கட் பண்ணி எடுத்து போயிடுவாங்களே, அது இன்னும் வசதியாக போயிடாது. வசதியாக தான் இருக்கும். அதுவும் வசதியாக தான் இருக்கும். அப்படின்னு அதாவது மின்சாரத்தை சேமிப்பது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்கா, மின்சாரம் வந்து தேவையான நேரத்தில் பயன்படுத்துங்க, தேவையில்லாதப்போ பயன்படுத்தாதீங்க. இப்போ நீங்கள் டிவியே பார்த்துருக்கீங்க, டிவி பார்க்குற நேரத்தில் கரெக்டாக ஆன் பண்ணி பார்த்தீங்களா, அதோட வெளியே கிளம்பி போனால் டிவி நிறுத்திடுங்க. மேலே ஃபேன் விட்டு தான் ஃபேன் நிறுத்திடுங்க. மறுபடியும் லைட் இருந்தால் லைட் நிறுத்திடுங்க. நீங்கள் எந்த இடத்துல புழங்குறீங்களோ அந்த இடத்துல மட்டும் தேவையானதை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் பாட்டுன்னு ஹாலில் இருக்கிறப்போ ரூமில் லைட் எரிய வேண்டியது, பின்னாடி எரிய வேண்டியது, முன்னாடி எரிய வேண்டியது, மாடியில் ஏற வேண்டியது போல் நீங்கள் தேவையில்லாத கரண்ட்டுக்கெலாம் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பணம் தான் விரயமாகுமே தவிர அதில் வந்து சேமிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் தேவையான இடம்லாம் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா வாலாஜி சாமி சொல்கிறோம் அடிக்க ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த காவேரி நதி இருக்குதுல்ல, காவேரி நதி அதோட நீளம் எவ்வளவு? 2600 அடி. 2600 அடியில் போயிட்டாப்புல. அப்படியே எடுத்துட்டு நீயும் அடி தானே இல்லை கிலோமீட்டரில் போயிடலாமா? கிலோமீட்டர்லனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, வண்டி எடுத்துங்க, அப்போ தான் சரிப்படும். அடினாக்கா நம்மளே வச்சு பார்த்துட்டு போயிடலாம். அதனால் 2600 கிலோமீட்டருன்றப்போ டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாமா? டேங்க் ஃபுல் பண்ணிக்கோ. முதல்ல இருக்கிற வண்டியில் சைபர் வச்சு வண்டி அப்படியே ஆற்று மேலேயே ஓட்டின்னு வச்சுங்க. 2600 போய் நின்ன உடனே காவிரி முடிஞ்சிடுமா? இந்த விஷயம் உனக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லல, நானே தான் சொல்றேன். யாரும் நீ சொல்லிடாத, ஓகேவா? நம்ம உன் பேர் என்னப்பா? சக்திவேல். இந்த நாட்டாம படத்தில் வர அப்படியா? அதில் அது இல்லையாப்பா. அப்போ வேற இதில் வருப்பா சக்திவேல். சூரிய வம்சத்தில் வருதா? சூரிய வம்சத்துலையும் வரலையா? எங்கே தான் வருது சக்திவேல்? என் பேர் தான் சக்திவேலு. நான் தான் இங்கே இருக்கிறேன், நான் மட்டும்தான். நீங்கள் அதுக்காக நாட்டாம அதாவது சூரிய வம்சம் அந்த பக்கம் சக்திவேல் பக்கம் போகாதீங்க. நான் பொறுப்பாக முடியாது. என்ன பண்ணுற நீ? 10th படிக்கிறேன். 10வது படிக்கிறியா? எல்லாம் 10வது படிக்கிறாங்க. இந்த 10வது பொது தேர்வு அப்படின்னு ஒன்று வரும்ல, இந்த பொது தேர்வு எழுதாதுன்னு என்ன பண்ணணும்? ஸ்கூல் பக்கமே போகக்கூடாதா? இது நல்ல வேலையாது? நல்ல வேலை கிடையாதுப்பா. போகணும், இப்போ நல்லா படிக்கணும், போயிட்டு அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகாமல் போய் எழுதிட்டு வரணும். அதுதான் 10வது எழுதுறதுக்கான வேலை அப்படின்ட்டாப்புல. இந்த 10வது முடிச்சுட்டு என்ன பண்ணுற மாதிரி ஐடியா? 11வது படிக்கணும். 11வதா? நேராக 12வது படிக்க முடியாதா? முடியாது. நேராக 11 முடிச்சு 12 போய் தான் ஆகணும். ஒவ்வொன்றா தான் போக முடியும். யாராவது உனக்கு ஒரு விஞ்ஞானி தெரியுமா? எந்த விஞ்ஞானி தெரியும்? என்ன பண்ணாரு ஆஸ்ட்ரோனியூட்டன்? அவரா கண்டுபிடிச்சாரு? வேற யாரும் சொன்னாங்களாப்பா? மாற்றி சொல்லிட்டியோ?
சரி, அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர் தான். அதனால் இது பண்ண வேறு தப்பு இருக்குதே, பார்த்துக்குவோம். வேறு யார் இப்போ ஆராய்ச்சியாளர் உங்களுக்கு தெரியும்? எங்கேயாவது எழுதி வச்சு தான் நானும் பார்த்தேன். ஏன்னா நானும் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம்ல. அப்படிலாம் எதுவும் இல்லையா? இல்லையா? வேறு யாராவது நம்ம ஊர் யாராவது? நம்ம ஊரில் யாராவது? இந்த ஜிடி நாயுடுனால அவர் தெரியுமா? ஜிடி நாயுடுனா இவ்வளோ சிரிக்கிறீங்க? ஜிடி நாயுடு ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அவர் ஒரு விஞ்ஞானி தான் ஜிடி நாயுடு கேள்விப்படுகிறா? கேள்விப்பட்டது இல்லையா? இருக்கிறப்போ ஜிடி நாயுடு நம்ம ஊர் ஆளு தெரியல, என்ன பண்ணுறது? சசிவி ராமன் தெரியுமா? அவரும் தெரியாதா? அப்துல் கலாம் தெரியுமா? அப்துல் கலாம் தெரியுமே. அப்துல் கலாம் என்ன பண்ணார்? தம்பி நல்லா வருவாப்லன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரியுது, என்ன பண்ணுறது முழுசாக தான் தெரியல. அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறேம்மா. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன்னா வாழை சாமி சொல்கிறேன். அழகாக ஹெட்ஃபோன் உனக்கு கிஃப்டாக காத்துருதுப்பா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காவேரி நதியின் நீளம் எவ்வளவு? கஷ்டமாக இருக்குதுன்றது உனக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கேட்கணுமா? என்னப்பா இதை விட சின்னதாக கேட்கணும்னாக்கா, நம்ம மாநில விலங்கு எது? புலியா? அப்படியே புலியே அந்த பக்கமாக வருது, அப்படியே பார்த்து ஓட்டின்னு அப்படியே போயிடு.